என்னடா இது இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு, அரை மணி நேரமா இங்கேயே இருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. டைமுக்கு போவோமா இல்லையா? சீக்கிரம் வண்டி எடு. ஹரிதா, இது ஒன்றும் சாதாரண டிராஃபிக் ஜாம் கிடையாது. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசி. இது வந்து ஒரு கிளாசிக்கல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். கிளாசிக்கல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸா? இந்த ரோடோட வித்தே வந்து 10 மீட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனால் அங்கே வர்ற வண்டியோட அளவு அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு பேர் தான் பாட்டில் நெக் எஃபெக்ட். பாட்டில் நிற்கும் பூனை நிற்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. முன்னாடி இருக்க வண்டி நகருது பாரு, சீக்கிரம் ஈடு ஈடு. அங்கே பாரு அந்த ஆட்டோக்காரன் திடீர்னு லெஃப்ட்ல உள்ள வரான் பார்த்தியா? அதனால தான் வந்து இந்த லேமினார் ஃப்ளோ பாதிக்கப்பட்டு டர்புலன்ட் ஃப்ளோவாக மாறுது. பின்னாடி வர்ற வண்டியோட வெலாசிட்டியும் சுழியமாகுது. சுழியமா? 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 ஜீரோ ஆகுது. ஐயோ, நீ பேசுறது கிட்ட எனக்கு தலையே சுத்துதுடா. பின்னாடி இருக்கவங்க நம்மள திட்டுறாங்க. வண்டி எடுடா சீக்கிரம். பஸ் யாரையா? இந்த பைக்காரனை பாரு, ஒரு சிஸ்டம்ல திடீர்னு ஒரு பார்ட்டிகல் உள்ள நினைச்சுன்னா மொத்த ஈக்லிபிரியமே போயிடும். இதனாலதான் இந்தியாவோட ஜிடிபியுமே ஃபால்ட் ஆகுது, குறையுது. டிராஃபிக்கும் ஜிடிபிக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு ஹரிதா, சம்பந்தம் இருக்கு. இந்த ரோடு போட்ட சிவில் இன்ஜினியர் ட்ரைனேஜை கணக்கு பண்ண மாதிரி சிக்னலோட டைமிங் சைக்கிளுக்கு கணக்கு பண்ணல. இவங்க இருக்கிறது 90 செகண்ட்ஸ் இருக்குது. ஆப்டிமைஸ்டா அது இருக்கவே இருக்காது. 60 செகண்ட்ஸ் தான் இருந்திருக்கணும். அதுதான் ஆப்டிமைஸ்டா இருக்கும். ஐயோ, உன் இன்ஜினியரிங் மூலையோட என் பாடு பெரும் பாடா இருக்குது. அங்க பாரு லாரிக்காரன் ரிவர்ஸ் எடுக்கிறான். இப்போ என்ன டைனமிக்ஸ் சொல்ல போற? அதுவா? அது ரிவர்ஸ் கைனடிக் எனர்ஜி. வண்டி பின்னாடி வரும்போது நம்ம ரிவர்ஸ் ஆக்சிலரேஷன் கொடுக்கணும். அதாவது வண்டி பின்னாடி எடுக்கணும். எது? பின்னாடி 20 வண்டி நிக்குதுடா. என்னடா பேசுற? இன்ஜினியரிங் புருஷனை கட்டினா ரோட்ல தான் நிக்கிறது போல. ஐயோ, பார்த்தியா, நம்ம கரெக்டாக சிக்னலில் மாட்டிக்கிட்டோம். இதுக்கு பேர் தான் வந்து ப்ராபபிலிட்டி தியரி. நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆக்சிலரேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம இந்நேரம் எக்ஸிட் பாயிண்டில் போயிருந்திருப்போம். நீங்கள் யாராவது இன்ஜினியரை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஹெட்ஃபோனை வாங்கி மாட்டிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் மூளை கிராஷ் ஆகிடும். ஹரிதா, மூளை கிராஷ் ஆகாது ஹரிதா. அது வந்து பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர். அது எப்படி கிராஷ் ஆகும்? ஆரம்பிச்சுட்டானே போதும்.